வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் முகப்புரையே அதன் ஆன்மா என்றும் அது மாற்றத்தக்கது அல்ல என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா உலகின் மிக தொன்மையான நாகரிகத்தை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இணைய வழி பண மோசடியில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தின் முகப்புரையே அதன் ஆன்மா என்றும் அது மாற்றத்தக்கது அல்ல என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் சாசனத்தை தவிர வேறு எந்த அரசியல் சாசனத்திலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் இவ்வாறு தெரிவித்த திரு தன்கர், அரசியல் சாசனம் வளர்ந்தது முகப்புரையின் அடிப்படையில் என்றும் நாட்டின் அவசர நிலை காலகட்டத்தில் மக்கள் மனோரீதியாக அடிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் நமது அரசியல் சாசனத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். சமதர்ம, மதசார்பற்ற, நேர்மை உள்ளிட்ட வார்த்தைகள் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டது அவசர நிலை காலத்தின் ஆட்சியாளர்களின் துரோக மனோநிலையை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். விழாவின் போது நிகழ்கால கருத்துக்கள் அண்ணல் அம்பேத்கரின் செய்திகளோடு ஒத்துப்போவதை குறிப்பிட்டு பேசிய திரு ஜெகதீப் தன்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மக்கள் மனதில் என்றென்றும் வாழ்வதாக குறிப்பிட்டார். இந்தியா தமது நித்திய சிந்தனைகள், தத்துவம் மற்றும் ஞானம் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் ஆச்சார்யா வித்யானந்த்ஜி மகாராஜின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஓராண்டு கொண்டாட்டங்களை துவக்கி வைத்து பேசும்போது இவ்வாறு தெரிவித்த பிரதமர், இந்தியா உலகின் மிக தொன்மையான நாகரிகத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முனிவர்கள், மடாதிபதிகள், புனிதர்கள் மற்றும் குருமார்கள் நமது தேசத்தின் தொன்மையான தத்துவங்களை நமக்கு வழங்கியவர்கள் என்றும் கூறினார். தொன்மையான இந்திய பாரம்பரியத்தின் நவீன ஒளிவிளக்காக ஆச்சார்யா வித்யானந்த் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆச்சார்யா ஸ்ரீ வித்யானந்த் ஆன்மீகவாதியாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தை சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை மறுகட்டமைக்கும் சக்தி வாய்ந்த மார்க்கமாகவும் மாற்றியவர் என்றும் கூறினார். நாடு வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் ஆகிய இரண்டையும் தழுவி முன்னேற வேண்டுமென்று கூறிய பிரதமர், மத்திய அரசு தேசத்தின் கலாச்சார தலங்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களையும் மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பிராகிருத மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் அளித்து வரும் மத்திய அரசு இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளை மின்னணுமயமாக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விழா குறித்த கூடுதல் தகவல்கள். ஆச்சார்யா ஸ்ரீ வித்யானந்த்ஜி மகாராஜை கௌரவிக்கும் விதத்தில் அவரின் 100வது பிறந்த நாளை பகவான் மகாவீர் அஹிம்சா பாரதிய அறக்கட்டளையுடன் இணைந்து ஓராண்டு காலம் கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஓராண்டில் கலாச்சாரம், இலக்கியம், கல்வி மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளை நாடு முழுவதும் முன்னெடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஓராண்டு கொண்டாட்டங்களின் துவக்க நாளான இன்று ஆச்சார்யா ஸ்ரீ வித்யானந்த்ஜி மகாராஜ் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலை புதுடெல்லியில் வெளியிடப்பட்டது. ஜைன மத போதனைகள் மற்றும் தத்துவங்கள் குறித்து 50க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ள ஆச்சார்யா ஸ்ரீ வித்யானந்த்ஜி பெரிதும் மதிக்கப்பெற்ற ஜைன ஆன்மீக தலைவராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். நாடெங்கிலும் உள்ள ஜைனர் கோவில்களை அதன் தொன்மை மாறாமல் புனரமைத்ததில் முக்கிய பங்காற்றிய இவர் கல்வி, ஜைன சித்தாந்தம், செம்மொழிகள் உள்ளிட்டவைகளுக்காக பெரும் தொண்டாற்றியவர் ஆவார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், ஆன்மீக சிந்தனைகள் முதல் உலகளாவிய புவிசார் அரசியல் கொந்தளிப்பு வரை ஆச்சார்யா ஸ்ரீ வித்யானந்த்ஜி மகாராஜின் தத்துவங்கள் இன்றளவும் பொருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் பஞ்ச்மஹால் மாவட்டத்தில் கோத்ரா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்த் குரு பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு மையத்தின் கட்டிடத்தை மெய்நிகர் முறையில் திறந்து வைத்து பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மியாவாக்கி நடவு முறையில் குறைந்த காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அடர்ந்த உள்நாட்டு காடுகளை திறந்து வைத்த அவர் விளையாட்டு வளாகம் மற்றும் நீர்த்தேக்க கட்டமைப்புகளையும் திறந்து வைத்தார்.
மேலும் அகமதாபாத்தில் அதரோடா கிராமத்தில் மாதிரி கூட்டுறவு கிராமம் திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூட்டுறவு வளாகத்தையும் சானத் நகரில் ஜூவல் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப பள்ளியையும் பின்னர் திறந்து வைக்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் இணையவழி மோசடியில் ஈடுபட்ட கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபல இரும்பு நிறுவனங்களின் பெயரில் 10% தள்ளுபடி விலையில் TMT கம்பிகள் விற்கப்படுவதாக முகநூலில் வந்த விளம்பரத்தை அடுத்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் 31 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி உள்ளார். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் இரும்பு கம்பிகள் வந்து சேராததால் விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியாததால் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணை மேற்கொண்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் அது மோசடி நிறுவனம் என்பதையும் வங்கிக் கணக்கு எண் மூலம் பீகாரைச் சேர்ந்த மோசடி கும்பலுக்கு இதில் தொடர்புடையதையும் கண்டறிந்து 5 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 செல்போன், லேப்டாப், டைரி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இணையவழி குற்றங்கள் காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் பாஸ்கரன், காவல் ஆய்வாளர்கள் திரு எஸ் தியாகராஜன், திரு கீர்த்தி ஆகியோர் மேற்கொண்ட விசாரணையில் 2019 ஆண்டு முதல் இத்தகைய மோசடியில் ஈடுபட்டு வரும் இந்த கும்பல் இதுவரை பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கலாம் என்றும், கைப்பற்றப்பட்ட டைரியில் 4500க்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்கள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் எனவும், பண பரிவர்த்தனை, வங்கிக் கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் தொடர்புடைய வங்கிகளை அணுகி சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினரை டிஐஜி திரு சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோர் பாராட்டினர். பின்னர் டிஐஜி திரு சத்யசுந்தரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வைசாக் ஸ்டீல்ங்கிறது அது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அந்த பேர்ல ஒரு ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை பேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா சர்க்குலேட் பண்ணி மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற அந்த பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல் பண்றவங்க அதை பார்த்துட்டு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணும்போது அவங்கள பேசி ஏமாத்தி பணத்தை சீட் பண்ணிடுது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா கடந்த 6 மாசமா அவங்க சீட் பண்ண அமௌண்டே ஒரு 30 crores மேல சீட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஃபர்தரா நம்ம 2019 இருந்து கால்குலேட் பண்ணாக்க அவங்க 100 crores மேல தமிழ்நாட்டுல இருந்து கூட ஒரு 7 பேரை சீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இவங்களை பாத்தீங்கன்னா பேசிக்கலி they are interstate criminals. மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மேற்கு வங்கத்தின் ஹவுரா மாவட்டத்திற்கு உட்பட்ட சந்திரகாச்சி ரயில் நிலையத்தில் இருந்து புருலியா பான்குரா ஹவுரா வழித்தடத்தின் பயணிகள் ரயில் சேவையை மெய்நிகர் முறையில் துவக்கி வைத்தார். பின்னர் கொல்கத்தா தேசிய நூலகத்தில் நடைபெறவுள்ள இலகு ரக தொழில்களின் தொழில் அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவான ரா அமைப்பின் அடுத்த செயலராக திரு பராக் ஜெயினை மத்திய அரசு நியமித்துள்ளது. 1989வது பிரிவின் பஞ்சாப் கேடரின் IPS அதிகாரியான திரு பராக் ஜெயின் 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் இருப்பார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் கட்சியின் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் நாளை 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் 12 மணி வரை பெறப்படும் என்று மாநில துணைத் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான திரு அகிலன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் இன்று மாலை கோரிமேடு, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் முகப்புரையே அதன் ஆன்மா என்றும் அது மாற்றத்தக்கது அல்ல என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா உலகின் மிக தொன்மையான நாகரிகத்தை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இணையவழி பண மோசடியில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.